நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க, அது துலா ராசி. இது வந்து காலபுருஷ தத்துவத்தின் இந்த ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் ராசியான துலா ராசி அன்பர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய இதில் வந்து உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய சில ராசிகள் உண்டு. அதே மாதிரி தொழிலுக்காகவே பிறந்த சில ராசிகள் உண்டு. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த துளாராசி அன்பர்கள் லக்கு உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எப்படி சொல்லலான்னா, பல பேர் சொல்லுவாங்க நீதியன் நீதிமான், அவங்க வந்து தராசு. அது மட்டும் கிடையாதுங்க, புரிஞ்சுக்கணும். அவங்க நல்ல வியாபாரிகள். அவங்களுக்கு தெரியும் எங்கே சிரிக்கணும்னு தெரியும், எங்கே என்ன பண்ணணும்னு தெரியும். எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. அப்படிங்கும்போது தே ஆர் வெரி சூஸின்னா இது தப்பு கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் பார்க்குறவங்கள்டெல்லாம் போய் சூப்பரு நீ என் ஃப்ரெண்டு நீ என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்கவங்க பாதி பேர் நல்லா பாருங்கள், கடைசியாக ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ தே வில் பி வெரி சூஸி. இவங்கள்ட்ட தான் க்ளோஸாக இருக்குன்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ எப்படி எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, பல பேர் நீங்கள் நினச்சிப்பீங்க சனீஸ்வர பகவான் வந்து நியாயக்காரகன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சனி பகவான் அந்த இடத்துல உச்சமானாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தொழிலுக்கும் லாபத்துக்கும் கொடுக்கக்கூடிய சனி அங்கே உச்சம். அப்போ தராசுன்னு சொல்லும்போது அதை சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க அவங்க வந்து ரொம்ப அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அப்படி கிடையாது. எடை போட தெரிஞ்சவங்க, யாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் அந்த மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பேசி பாருங்கள், அவங்களோட குணம் மாறிடும். இதுதான் யதார்த்தம். அப்போ எல்லா ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, தராசு இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்குது, கோர்ட்டில் இருக்குல்ல, அவங்களோட இந்த ஆன்சரை நான் அவங்கக்கிட்டேயே விட்டுறேன், சரிங்களா? அடுத்தது கோர்ட்டில் மட்டும்தான் இருக்கா, கிடையாதே, வியாபாரிகிட்டேயும் தான் இருக்கும். அப்போது தராசு எடை போட்டு பார்த்து தானே ஒரு பொருள் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வியாபாரத்திற்கான அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு ஜென்ரலாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூரினரி ட்ராக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களால கொஞ்சம் ஸ்க்ரஃபியான இடம்னா இந்த டாய்லெட்டாக இருக்கலாம், ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கும், இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் அவங்களுக்கு அலர்ஜி நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் பாசமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை கிளென்லினஸ்ஸாக வச்சுக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கிறது. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை அவ்வளோ நீட் அண்ட் ஐடியாக வச்சுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜிங்கிறது வந்து டக்குன்னு வரும். அதுவும் குறிப்பாக மறைமுக இடங்களில் ஜெனிட்டல் ஆர்கன்ஸாக இருக்கலாம், அண்ட்ராம் பிட்ஸாக இருக்கலாம், உடம்புல ஸ்கின் சம்மந்தமான நோய்களாக இருக்கலாம், அப்பப்போ கட்டி வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் காலம் ஃபுல்லாகவே நான் திருப்பியும் சொல்கிறேங்க, சில ராசிகள் இருக்குது, அவங்க வந்து தொழில் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்னு சில இதில் உண்டு. அதில் வந்து துளாராசி அன்பர்கள் வந்து நிறைய பேர் உண்டு. இதுக்காக இதை பொதுவான பலனை வச்சு நான் முடிவெடுத்துப்பேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு பெரிய முடிவுகள் எடுத்துக்கிறது. இதில் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரொம்ப அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள், நம்ம என்ன தான் இதில் நம்ம ஒரு இவாலுவேட் பண்ணி 12 பாயிண்ட் சொன்னாலும் நீங்கள் அதையும் பார்த்துட்டு தான் பெரிய முடிவுகள் எடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு 2வது பாயிண்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குற விஷயம் என்ன, ஒருத்தங்களா நீங்கள் நல்லவங்கன்னு மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, டக்குன்னு அவங்கள்ட்ட நேராக போகும்போது நீலாம் நல்லவனா அப்படின்னு கேட்டுருவீங்க, டப்புன்னு கேட்டுருவீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகளில் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள்னாலேயே நல்ல உறவுகளை கெட்டுப்படும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கடல் சார்ந்த விஷயங்கள், கடல் சார்ந்த தியானங்கள் இருக்கலாம், இதாக இருக்கலாம். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடுகளை செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து நிறைய மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். அதில் எந்த ஒரு மாறுபாடு இல்லை. இது ஜென்ரலாகவே நீங்கள் எந்த தட் இஸ் லைக் துலா ராசிக்காரர்களுக்காக தனம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நல்ல செல்வங்கள் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகவே நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் இந்த இமோஷ்னல் டெசிஷன்ஸ், நான் சொல்கிறது வந்து இமோஷ்னல் டெசிஷனை உங்களை அறியாமலே கண்ணில் டக்குன்னு தண்ணி வந்துடும். நீங்கள் என்ன தான் பேன்னு வேகமாக கற்றுனாலும் என்ன தான் பண்ணாலும் டக்குன்னு உங்களுக்கு உங்களோட பெரிய மைனஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமோஷ்னல் கனெக்ட் ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அதை போட்டு குழப்பி அதை போய் பண்ணுவீங்க. இதனாலேயே என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், கமர்ஷியல் வேர்ல்டாக இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம்,
சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகளுக்காக தானே எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் ஏதோ தேவைக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க, அவங்களோட தேவைகளுக்காக அவங்க இப்படி வரும்போது தான் பிஸ்னஸாகவே மாறுது. இல்லை படிப்பாக இருக்கலாம், நீங்கள் படிக்க போனுங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத டைவர்ஷன், தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், இதை 3வது பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்கிறாங்க, இந்த துளாராசி அன்பர்களுக்கு வீடு மனைகள் இந்த மாதிரி விஷயங்கள், வீடு கட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உறுதியாக நடக்கும். நீங்கள் ஆனால் என்ன பெருசாக நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதோட லாவிஷ் ஸ்பெண்டிங் பண்ணி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டைல்ஸ் 30 ருபீஸ்க்கும் இருக்குது, 300 ரூபாய்க்கு இருக்குது. ஐயோ நம்ம வீடு தானே 300 ரூபாய்க்கு இழுப்போம், இப்படிலாம் இழுத்திங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய ஸ்பெண்டிங்கில் போய் கடைசியாக அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஐயோ வீடு கட்டினேன் கடனாச்சு, வீடு கட்டினேன் இப்படி முணங்குற துளாராசி அன்பர்கள் நிறைய இருப்பீங்க. சிறுக கட்டி பெருக வாழக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு செகண்ட்ஸில் கார் வாங்கலாமா, நல்ல காரே வாங்கலாம். ஸோ ஒரு வீடே வாங்குறீங்களா, ரெனோவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை சுருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும். அதே மாதிரி ஜென்ரலாகவே இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அப்பாவுக்கும் பையனுக்குமா இருக்கலாம், அப்பாவுக்கும் பொண்ணுக்காக இருக்கலாம். இப்போது ஒருவேளை ஓவராக பாசம் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட நல்ல காரியங்கள் நடக்கும்போது கூட பாதி பேருக்கு வந்து அவங்க அப்பாவை விட்டு போகக்கூடிய அமைப்புகள் வந்து பிரியக்கூடிய அமைப்புகள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். இல்லைன்னா வில்லங்கமாகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை ரொம்ப பாசமாக அவங்க மேலே இருக்கீங்கன்னா சில இதெல்லாம் நம்ம ரிசர்ச் ஃபைண்டிங்கில் நம்ம சொல்கிறக்கூடிய அமைப்புகள் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், ஊர் உலகத்தில் எத்தனையோ பேரை சிரிக்கிறோம், பேசுகிறோம், பண்ணுறோம், என்ன சாமி இருக்குது இல்லைங்கிறத அவங்க ஒரு நம்பிக்கை, சரிங்களா? பட் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி யார்? அம்மா அப்பா, சரிங்களா? அப்படிங்கும்போது அவங்க தப்பாகவே பேசினாலும் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவங்கள்ட்ட பாசம் காட்டாமல் அப்புறம் இறந்து போனோன்னு தீதி கொடுக்குறேன், அவங்கள ஃபோட்டோவை போடுறேன், மாலையை போடுறேன், இரங்கல் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறத விட இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம தாய் தந்தையரை மதிக்கக்கூடிய நம்மளுடைய அன்பான துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக திண்ணமாக கிடைக்கும். எப்பயும் புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க காணப்படுவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏமாந்து போனாலும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, உழைப்பாலும் அறிவாலும் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை, உங்களோட கர்மா என்ன அப்படின்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, செல்வத்தை ஈட்டுதல், அது மூலமாக செல்வத்தை அடைதல். அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த உழைக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் உழைக்கக்கூடிய, அது பிஸ்னஸாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளை பற்றி பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு பாசத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, திடீர்னு வெடிப்பீங்க, சரிங்களா? திடீர்னு வெடிப்பீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பாங்க, அப்படின்ட்டுருவீங்க. இது வந்து எல்லாருக்கும் ஷாக் ஆகும், நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு கத்துறாங்களே. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதை வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து நான் உங்களை என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் கலகலன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே நீங்கள் இருக்கிறது நன்மை கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க, உங்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், அதில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வீக் தான். நீங்கள் ஒன்று சொல்வீங்க, நீங்கள் கிழக்குனா அங்கே மேற்குங்க, நான் வடக்குன்னா தெற்குங்க, இப்படி ஓடிண்டே இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் நல்ல கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விரயம் செய்யக்கூடிய துளாராசி அன்பர்கள், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, தேவையில்லாமல் லாவிஷ் பண்ணி பண்ணுறேன், ஆன்லைனில் அது வாங்குகிறேன், இது வாங்குகிறேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இது சூப்பர் அது சூப்பர் அப்படின்னு சொல்லி வெட்டி செலவு பண்ணக்கூடிய துளாராசி அன்பர்கள் கடைசியாக கடனாளி ஆகி நிற்பாங்கன்றது ரொம்ப வருத்தமான உண்மைங்க. அதே மாதிரி மறைமுக விஷயங்கள், மறைமுக தெரியாமல் திட்டுத்தனமாக பேசுகிறது, அவங்க என்ன மைண்டில் வச்சுருக்காங்க அவனுக்குமே தெரியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஐயோ அவங்க ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, அவங்க உங்களை வேறு மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ப்ளஸ் அன்பார்ந்த துளாராசி அன்பர்களை அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமலே இருங்க, அதை நீங்கள் வெளியே சொன்னால் மாட்டிப்போமே. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். எப்பயுமே ரொம்ப போட்டு மூளையை போட்டு கசக்காமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு செய்கிற வேலைகளை, அதாவது கடமையே கண்கண்ட தெய்வங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு லக் வரும். ஆனால் லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக வரும். மனசை போட்டு ரொம்ப 10வது பாயிண்ட்டாக சொல்லணும்னா, மனசை போட்டு ரொம்ப குழப்பறதை விட நீங்கள் உழைப்பை மட்டுமே நினச்சிட்டு உழைச்சிட்டே இருக்கிறதுனால மிகப்பெரிய லக் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே உங்களை ஆளுமை வந்து யாரோ அடக்கி பார்த்தாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது ஒரு 11வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க, உங்களை அடக்கிலாம் பார்த்தா நீங்கள் அடங்கலாம் மாட்டீங்க.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? அன்பாக போனால் மட்டும்தான் உங்கள்கிட்ட வேலை நடக்கும். நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னா என்னது அப்படிம்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் நேச்சர். இதே கொஞ்சம் பார்த்து ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி பேசினா பண்ணிடலாமே அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போது நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன், இது ஒரு ஸ்வாட் அனாலிசிஸாக வச்சுக்கோங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா, சில பேரோட நேச்சர் அப்படி இருந்ததுன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் கூலாக விட்டுருங்க. அவங்க ஒரு உயரதிகாரியாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அவங்களுக்கு அந்த மைண்டு தப்பான டயத்தில் உங்களை ஏதாவது திட்டிருக்கலாம், அதை ஒரு இதாக எடுத்துக்கோங்க, அஃபண்டிங்காக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக லாபத்தை கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த அன்பார்ந்த துளாராசி அன்பர்களுக்கு பாசத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், லாவிஷாக வாழ்ந்துட்டு தான் போவீங்க இந்த மண்ணை விட்டு. சரிங்களா? நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உறுதியாக திண்ணமாக குறிப்பாக அதாவது என்ன சொல்கிறதுனா, அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா, அதே மாதிரி லைம்லைட்டில் வர்ற தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய துளாராசி அன்பர்கள் பார்க்கலாம். வாழ்ந்துட்டு தான் போவீங்க. அதை போராடியாவது ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் துளாராசி அன்பர்கள் கிடச்சிருதுங்கிறதா யதார்த்த உண்மை அன்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தை டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி கோவில்பட்டியில் தென் மாவட்டங்களுக்காக நிறைய பேர் என்னோடய ஃபாலோயர்ஸ் இருக்கீங்கன்றனால தென் மாவட்டத்துக்கு இருக்கிறதுக்காக கோவில்பட்டி, நம்ம சாத்தூர் கோவில்பட்டியிலையும் நமக்கு அலுவலகம் இருக்குது. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம். தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் சேனல் அப்டேட்ஸ் வரும் அன்பர்களே. தேவைப்படுறவங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். பூஜை திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கேளுங்க, உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்புவாங்க. தேவைப்படக்கூடிய ஒரிஜினலான பூஜை பொருட்களை நம்ம ஸ்ரீ டிவைன் ரெமடிஸுங்கிற பேரில் நம்ம பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.